Hello friends, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா adjectives-ஓட part 3 kinds of adjectives அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம kinds of adjectives-ல first 3 types பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம demonstrative adjective and interrogative adjective அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். Demonstrative adjective. Demonstrative, it points out which person or thing is meant. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு நபரையோ பொருளையோ பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி இந்த நபர் இந்த பொருள் அப்படின்ட்டு நம்ம பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பொதுவாக டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னென்னா குறிப்பிட்டு ஒரு பர்டிகுலராக ஒன்று பர்டிகுலர் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக இந்த அட்ஜெக்டிவை நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், திஸ் பாய் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஹரி. இந்த பையன் வந்து ஹரியை விட ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த பையன் வந்து இந்த பையன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பையனை மட்டும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஹரியை விட அந்த பையன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணி சொல்கிறனால இந்த இடத்துல திஸ் அப்படிங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். செகண்ட் எக்ஸாம்பிள், தீஸ் மேங்கோஸ் ஆர் ஷோர். இந்த மேங்கோ இந்த வந்து மாம்பழங்கள் வந்து புளிக்கிறது ஷோராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எந்த குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு பர்டிகுலர் நிறைய மாம்பழம் இருக்குது அதில் பர்டிகுலர் இதுதான் இந்த சில குறிப்பிட்ட பழங்கள் மட்டும் வந்து ரொம்ப ஷுவராக இருக்குது புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த இடத்துல தீஸ் அப்படிங்கிற ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் எக்ஸாம்பிள், ஐ மென்ஷன் தட் பாயிண்ட். நான் அந்த பாயிண்ட்டை குறிப்பிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல தட் அப்படின்னு அந்த அப்படின்னு ஒரு அந்த பாயிண்ட்டை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தட்ங்கிறது இந்த இடத்துல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஃபோர்த் எக்ஸாம்பிள், ஷீ லைக்ஸ் தோஸ் புக்ஸ். அவளுக்கு அந்த புக்கு அந்த வகையான புக்குகள் ஷீ லைக்ஸ் தோஸ் புக்ஸ் அந்த மாதிரி அந்த புக்குகளை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த புக்ஸுங்கிறது வந்து ப்ளூரல் ஃபார்ம்னால இந்த இடத்துல தோஸுங்கிற இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து தோஸுங்கிறது வந்து பர்டிகுலராக அந்த அந்த புத்தகங்களை மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனால இந்த இடத்துல தோஸுங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னாவே என்னென்னு தெரியும், ஆஸ்கிங் கொஷின் கேட்குறது. அதை பற்றி அது ரிலேட்டடான அட்ஜெக்டிவ். பாருங்கள் டெஃபினேஷன், இட் யூஸ்ட் வித் நவுன்ஸ் டு ஆஸ்க் கொஷின்ஸ். அதாவது இது வந்து நவுனோட யூஸ் பண்ணுவோம் டு ஆஸ்க் கொஷின் கேள்வி கேட்குறதுக்காக கேள்வி கேட்குற இடத்துல இந்த இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வாட் டைம் இஸ் இட். பாருங்கள் இங்கே டைமுங்கிற நவுனுக்கு முன்னாடி இந்த வாட்ங்கிற இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் டைம் இஸ் இட், டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த கொஷின் மார்க் கேட்குற அந்த கேள்வி கேட்குறனால அந்த வேர்டு வாட் அப்படிங்கிற அந்த கொஷின் வேர்டு வந்து இந்த இடத்துல இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவாக யூஸ் ஆகுது. செகண்ட் எக்ஸாம்பிள், விச் வே லீட்ஸ் டு த மார்க்கெட். எந்த வழி மார்க்கெட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விச் அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். தேர்ட் எக்ஸாம்பிள், ஹூ ஷர்ட் இஸ் திஸ். இது யாருடைய சட்டை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த ஷர்ட்ங்கிற நவுனோட அந்த ஹூஸ்ங்கிற இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இது வந்து கொஷின் கேட்குறதுக்காக இந்த வேர்டு யூஸ் ஆகிறனால ஹூஸ்ங்கிறது இந்த இடத்துல இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அட்ஜெக்டிவோட வகைகளை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும் பொழுதோ அல்லது ஒரு புக் ரீட் பண்ணும் பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணும்போதோ அதில் இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே நோட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் எழுதும்போது அது ஒரு எஃபெக்டிவான ஒரு ரைட்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.